இன்றைய விவசாயத்துல நம்முடைய விவசாயிகள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன? ஏன் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்காங்க? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, உங்க வயதுக்கு இளைஞர்களா இருக்கக்கூடிய உங்கள் வயதுக்கு இந்த பக்கத்துல பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கப்ப நீங்க பார்த்திருக்கலாம். பள்ளிக்கூடத்துல போயிட்டு இருக்கப்ப கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரோடுல எவ்வளவு கட்டிடங்கள் இருந்தது, எவ்வளவு நகரமயமாக்கல் இருந்தது, எவ்வளவு விதமான விவசாயம் இருந்தது. இந்த ரோடு மட்டும் இல்லைங்க, இந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ரோடுகள்ல நகரமயமாக்கல்ங்கிறது எவ்வளவு அதிகமா வந்துட்டு இருக்கு. மக்கள் தொகை பெருக்கம், எல்லாருக்கும் தனித்தனி வீடு வேணும், ஒரு தங்களை வெளிக்காட்டிக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு, அதற்கான சாலை, அதற்கான ரோடு, அதற்கான தண்ணீர் வசதி எல்லாம் வருது. எந்த இடத்துல வருது? விவசாய நிலத்துல வருது. விவசாய நிலத்துல ஏன் வரணும்? அதற்கான தனிப்பட்ட தரிசு நிலங்களோ அல்லது புஞ்சை நிலங்களோ இருக்க, நஞ்சை நிலங்கள்லயும் இன்னைக்கு பிளாட் போட்டு நம்மளுடைய விவசாயம் மாறிக்கிட்டு வருது, விவசாயம் குறைந்து வருது. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் பார்க்கிற காரணம், விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய வருட வருமானம், வருடத்திற்கான லாபம் குறைஞ்சிட்டே வருதுங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் குறைந்தபட்சம் 2 குழந்தைகள், 2 குழந்தையும் ஒரு கல்வி நிறுவனத்துல படிக்கணும். அந்த குழந்தைகளோட எல்லா தேவைகளையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைவேற்றணும். அவரும் ஒரு 2 வீலர் 2 சக்கர வாகனம் வாங்கணும், வீட்டுல ஒரு குறைந்தபட்ச ஒரு டிவி வாங்கணும். ஒரு சராசரியான வாழ்க்கை நடத்தணும்னா அவருக்கு அதற்கான பணம் எங்க இருந்து வரணும்? விவசாயத்துல இருந்து வரணும். அவருக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை பங்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிற விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு, நம்ம பார்க்க என்னென்ன இருக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயி அவருடைய பணத்தை அவரே செலவு பண்றது, அதிகமான கடன் வாங்குறது, அந்த கடனை கட்ட முடியாம மீண்டும் மீண்டும் கடன் வாங்குறது, கூடுதல் வட்டி கட்டுறது முதல் காரியம். இரண்டாவது காரியம், எந்த ஒரு விவசாயத்தை கையில் எடுத்தாலும், அது நெல்லா, பருத்தியோ, காய்கறி பயிர்களோ அல்லது வேற எந்த வகை பயிர்கள் கையில் எடுத்தாலும் அந்த பயிர்கள்ல இருந்து வரலையா, எந்த ஒரு பயிரை அவங்க கையில எடுத்துட்டாலும் அதுல இருக்கக்கூடிய உற்பத்தி திறன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எங்க போகுது? இயந்திரங்கள் உழவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா உழவு இயந்திரங்களோட வாடகை பல மடங்கு கூட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம நிலத்துல நடவுல இருந்து, களை எடுக்கிறதுல இருந்து, அறுவடையில இருந்து அனைத்து விதமான பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்கள் வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் ஆண் மற்றும் பெண்ணுக்கான செலவு தொகை, தினசரி செலவு தொகை கூடுது. அவங்க வேலை செய்யக்கூடிய நேரம் குறையுது, அவங்க வேலை செய்யக்கூடிய திறன் குறையுது. இதன் விளைவா 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 20 பேர் செய்ய வேண்டிய தேவையாகிடுது. அதுலயும் அவங்களோட பணம் குறையுது. அடுத்து பார்த்தா, ஒரு விளை பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகக்கூடிய லாரி, அதற்கான செலவு, ஒரு கிட்டங்கிகளுக்கு கொண்டுட்டு போகணும்னா கிட்டங்கிகள்ல வைக்கிறதுக்கான வாடகை தொகை, அங்க இருக்கக்கூடிய பிற வகையான செயல்பாடுகள். இப்ப ஒரு பயிரை வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பயிரை வளர்க்கறதுக்கு தேவையான உரங்கள், அதோடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே வருங்க. இந்தியெல்லாம் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு நம்ம கொடுத்து கொண்டிருந்த உரங்களோட அளவு இன்னைக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 1.5 மடங்காகவும் 2 மடங்காகவும் மாறி இருக்கு. இதோட விளைவு நம்மளுடைய விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பணம் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இப்படி குறைஞ்சா என்ன நடக்கும்? பெரிய விவசாயி தாங்கிக்குவாங்க, சின்ன விவசாயி என்ன செய்வாங்க? அந்த நிலத்தை
சின்ன சின்ன வேலைகளுக்கு வெளியே போயிடுறாங்க. உதாரணத்துக்கு நான் சென்னையில இருக்கேனுங்க, அங்க இருக்கக்கூடிய அசோக் நகர் ஸ்டேட் பேங்க் அதோட வாட்ச்மேன் யாருன்னு பார்த்தா வந்தவாசியில் இருக்கக்கூடிய 2.25 ஏக்கர் நிலம் வச்சிருக்கக்கூடிய ஒரு விவசாயி. பக்கத்துல ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்குங்க. அந்த ஹோட்டலோட வாட்ச்மேன், 2 சக்கரத்தை பாத்துக்கிறவங்க, அவங்க எல்லாருமே விவசாயிகள். எல்லாருக்கும் பார்த்தா செங்கல்பட்டுல 1 ஏக்கர் நிலம் இருக்குது, திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல 1.25 ஏக்கர் நிலம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அதோட விலை என்ன தெரியுங்களா? 1 ஏக்கர் நிலம் சராசரியா 50 லட்சத்துல இருந்து 1.25 லட்சம் வரையும் போகக்கூடிய இடம். ஆனா குடும்பத்தோட சூழ்நிலைக்காக அதை விற்க முடியாம இன்னைக்கு வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்க வாட்ச்மேனா வேலை பார்க்கணும்? வாட்ச்மேனா வேலை பார்க்கறப்ப என்ன தப்பு நடக்கும்? ஒரு பிள்ளைகளுக்கு ஆசையா வாங்கி கொடுக்கணும், ஒரு ஆடை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா அவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நிலையான செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை செய்ய முடியாது. இப்படி ஒரு காலகட்டம் நம்மளை சுத்தி இருக்குங்க. இதோட விளைவு டெல்டா மாவட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்தும் மாறியும் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உற்பத்தி திறனை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும்? கெமிக்கல் விவசாயிகள் என்ன பண்ணணும், இயற்கை விவசாயிகள் என்ன பண்ணணும், இதை சொல்லணுங்கிறதுக்கு தான் வந்தேன். முதல் என்னுடைய செய்தி விவசாயம் இருக்கணும். அது செயற்கையோ இயற்கையோ முதல் விவசாயம் இருக்கணும். விவசாயம் இருந்ததுக்கு அப்புறம் அந்த விவசாயம் சிறப்பா வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை விவசாயம் என்ன பண்ணணும், அதற்கான என்ன, அதற்கான படிநிலைகள் என்ன இன்னைக்கு நம்ம பொதுவா பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெல்டா மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரியலூர், தஞ்சை, திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தோட வடக்கு பகுதி, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரத்தோட கீழ்ப்பகுதி, இந்த பகுதியில காவிரியால பாசனம் பெறக்கூடிய இந்த பகுதிகளில் உற்பத்தி திறன் குறையுது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன, நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, நாங்க பல காலமா சொல்லிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா செயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன கவனிக்கணும் அல்லது யோசிச்சு பாருங்க. போன வருடம் விவசாயம் முடிந்ததற்கு பின்பு உங்களோட நிலத்தை பார்த்தா வெள்ளை கலர்ல இருந்திருக்கும். பல்வேறு பகுதிகளில் இன்னைக்கு சராசரியா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாசி படர்ந்து கிடக்குது நிலத்துல. யாராவது ஆத்துல இருந்து வரக்கூடிய தண்ணீரை நம்ம பயன்படுத்தி விவசாயம் பண்றோமா? எல்லாருமே இருந்து வரக்கூடிய தண்ணீரை வச்சுதான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இதோட வெற்றி என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய விவசாயம் கெட்டு போயிடுங்க. விவசாய நிலம் கெட்டு போயிடும், மண்ணோட தரம் போகுது. மண்ணோட தரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த பசுந்தாள் உர விதைகளை தற்போது விதைச்சு அதை வளர்த்து 60 நாள்ல மடக்கி உழுதுட்டு 15 நாள் கழித்து நடுவயல் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எவ்வளவு பேர் கடைபிடிச்சிருக்கோம்? ஆற்றில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை என்ன காரணம் சொன்னாலும், ஒரு வயல் நீர் கொடுக்கும் வயலாகவும் கால்வாயாகவும் இன்னொரு கால்வாய் வடிகால் கால்வாயும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, டெல்டாவோட பக்க அமைப்பு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆற்று நீரையே நம்ம எடுக்காம கிணற்று நீரை மட்டுமே வச்சு விவசாயம் பண்றோம். இந்த இடத்துல இருந்து அப்படியே குறுக்க ஒரு கோடு போட்டா கடல் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எப்படி சுத்தி பார்த்தாலும் ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கும். வேளாங்கண்ணி, காரைக்கால், நாகூர் இந்த பகுதிகளில் பார்த்தா தற்போது குடிக்கிற தண்ணீர் அப்படிங்கிறது 1000 அடி ஆழத்துல இருக்குங்க. இப்ப தற்போது என்ன பண்றாங்க, 1000 அடிக்கு போர் போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய 200 அடிக்கு பைப்புக்குள்ள ஜல்லியை பேக் பண்ணிட்டு அதை போடுறதுக்கு முன்னாடி
அந்த 200 அடி அளவுக்கு ஜல்லிக்கல்லு, அது வந்து உருண்டை கல்லா இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய சாதாரண இந்த ரோடுக்கு போடக்கூடிய 6 mm ஜல்லி அல்லது 2 mm ஜல்லி அப்படி இருந்தாலும் டன்னேஜ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை போடுறாங்க. போட்டுட்டு 1000 அடியில 800வது அடியில இருந்து 1000 அடியை விட்டுருக்காங்க. 800 அடி வரல என்ன செய்யறாங்க, அறந்தாங்கில இருந்து களிமண் கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்து மேல தரை வரலும் பேக் பண்றாங்க. பேக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய 200 அடியில 1000 அடியில இருக்கக்கூடிய கடைசி 200 அடியில இருக்க தண்ணியை எடுத்து குடிக்க பயன்படுத்துறாங்க. குடிக்க. ஆனா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வேளாங்கண்ணிக்கு போறப்ப பார்த்தா அங்க இருக்கக்கூடிய போர்வெல் வந்து 12 அடி ஆழம் இருக்கும். இடைப்பட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் உப்பு தண்ணீரா இருக்கும். உங்களுக்கு தெரியும், சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது சோத்துக்கு போட்டு சாப்பிடுற உப்பு. ஒரு அளவுக்கு மேல போட்டா சோறை சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, தொண்டை போயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கடல்ல இருந்து பூமிக்குள்ள ஊறி வரக்கூடிய அந்த தண்ணீரை வேளாங்கண்ணி பகுதியில 10 அடியில இருந்து 12 அடிக்கு போர் பண்ணலாம். அதுல இருந்து அப்படியே நகர்ந்து வந்தோம்னா இந்த நான் நிற்கக்கூடிய இந்த கும்பகோணம் பகுதியில மிஞ்சி போனா 100ல இருந்து 110 அடி போர் பண்ணலாம். அதற்கு மேல போட கூடாது. நம்மளுடைய அவசர தேவை, நம்மளுடைய தேவையை அனுசரிச்சு ஆழம் போடுறோம். 250 அடி வரையும் போடுறோம். இதோட விளைவு என்ன தெரியுங்களா, பூமிக்குள்ள உங்களுடைய களிமண் அடுக்குகளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாறை, முக்கியமா படிவு பாறை கரைஞ்சு மேல வரும்போது மெக்னீசியம் சத்து அதிகம் உள்ள மெக்னீசியம் பைகார்பனேட்டாவோ அல்லது மெக்னீசியம் குளோரைடாவோ வெளியில வருது. அப்படின்னா என்ன, இந்த தண்ணீர் தான் நான் முதல் சொன்னேன் பாத்தீங்களா, டெல்டா பகுதியில சம்பா விவசாயம் முடிஞ்ச உடனே ஒரு வெள்ளை படர்ந்து இருக்குன்னு, இந்த தண்ணியில இருந்து வந்த உப்பளம் மாதிரி காய்ச்சப்பட்ட உப்பு தான் அந்த நிலத்து மேல படியுது. இந்த உப்பு மாறாது. இந்த உப்பை வேற மாதிரி சொல்லணும்னா நம்ம செவுத்து அடிக்கிற சுண்ணாம்பு நிலத்துல படிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி அது மாறாது, மாத்துறது சிரமம். அதற்கான முயற்சிகள் பண்ணணும். இது எதனால வந்தது, நமக்கு அறியாமையால அதிக ஆழம் போட்டதால வந்தது. தயவு செய்து சம்பா பட்டத்துல தண்ணீர் வருது, ஆத்துல தண்ணீர் வருதுன்னா ஆத்து தண்ணியை பயன்படுத்துங்க. அதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு, 2 நன்மை இருக்கு. ஒண்ணு, ஆத்து தண்ணி நல்ல தண்ணீர், மழை தண்ணி. மழை தண்ணீர் எந்த உப்புக்களும் அதிகம் இல்லாத தண்ணீர் அல்லது மிக குறைவா இருக்கக்கூடிய தண்ணீர். அந்த தண்ணீர் நம்ம நிலத்துக்கு வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய உப்பையும் கரைக்கும். மடைமாத்தி தண்ணியை கொண்டு போறீங்க. மேல் மடையில் இருக்கக்கூடிய உப்புக்கள் இந்த மழை நீர்ல கரைஞ்சு அடுத்த நிலம் போய் வடிகால் வழியா கடலுக்கு போயிடும். ஆனா நீங்க ஆத்து தண்ணியை பயன்படுத்தாம திருப்பி போர் தண்ணியை பயன்படுத்தினா, நீங்க 1/2 ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி, 30 ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி, கூடிய விரைவில் விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவீங்க. இதை நான் அன்பாதான் சொல்றேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. வேற எந்த மறைமுக காரணமும் இல்ல. உப்பு படிந்த நிலத்தை சரி பண்ணலன்னா உங்களோட உற்பத்தி செலவு கூடும். இப்பவே என்ன செய்றீங்க, பச்சை கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு 1 மூட்டை யூரியா போட வேண்டிய இடத்துல 2 மூட்டை யூரியா போடுறீங்க. என்னென்ன அது கூடுதல் பயன்பாடு அவங்க சொல்றாங்களோ, உதாரணத்துக்கு வேளாண்மை பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய டிஏபிஓ காம்ப்ளெக்ஸோ நீங்க பயன்படுத்துறது இல்ல, யூரியா மட்டுமே போடுறீங்க. இதோட விளைவு என்ன தெரியுங்களா, போன சம்பால நாங்க பார்த்தது, பூத்து மணிகள் வந்ததுக்கு அப்புறம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத கருப்பு நிற புழு ஒண்ணு வந்ததுங்க. எல்லா மணிகளையும் கீழே 4 மணியை விட்டுட்டு, உச்சியில் இருக்க 4 மணியை விட்டுட்டு இடையில இருக்கிற ஃபுல்லா கடிச்சு சாப்பிட்டது.
இந்த புழு எங்க இருந்து வந்தது? இது மாதிரி கடலூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு புதுக்கோட்டை வரையிலும் பல்வேறு வகையான புழுப்பூச்சிகள், நமக்கு தெரியாத புழுப்பூச்சிகள். இது வந்ததுக்கு காரணம் என்ன? அளவுக்கு அதிகமான பச்சை அந்த நெல்லில் இருந்தது. அந்த நெல்லில் இருந்த பச்சையால அந்த பூச்சி வந்தது. அந்த பூச்சி போட்ட முட்டையால புழு வந்தது. கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு அது நிறைய புழுக்கள் மென் தோல் உள்ளது, அமுக்குனால் நசுங்கும். ஆனா ஒரு சில வகை புழுக்களோ வண்டுகளோ மென் தோல் இல்லாம வண்டு மாதிரி ஆயிடுது, கடின தோல் வந்துருது. அப்ப நீங்க இயல்பா கொடுக்கக்கூடிய எந்த மருந்தும் அதுக்கு கேட்காது. இதுக்கு காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? யூரியா போட்டது. யூரியா ஏன் போட்டீங்க? ஆத்து தண்ணியை பயன்படுத்தாத. ஆத்து தண்ணியை ஏன் பயன்படுத்தல? போர் இருக்கு, அந்த போர் தண்ணியை வச்சுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற உங்க வைராகியம். அதால நீங்க இழந்தது எவ்வளவு விளைச்சல் போயிடுச்சுங்க. அந்த வருடத்துல ஒரு போதும் நம்ம போட்டு கிடைக்க வேண்டிய வருமானம் போச்சு. தயவு செய்து விலை ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக செயற்கை விவசாயிகளை உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கண்டிப்பா கம்மியா தான் போடணும். உங்களுக்கு டிஏபியோ காம்ப்ளெக்ஸோ போட முடியலன்னா அதற்கு மாற்றா இருக்கக்கூடிய எங்களது மீன நிலத்தை பயன்படுத்துங்க. அந்த மீன நிலம் உங்களோட வாழ்க்கையை காப்பாற்றும். அந்த மீன நிலம் சராசரியாக தழைச்சத்தையும் சராசரி மணிச்சத்தையும் சராசரி சாம்பல் சத்தையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை கொடுத்தீங்கன்னா கரும்பச்சை தேவையில்லைங்க, ஒரு கிளி பச்சை கூட இருக்கட்டும். ஆனா உங்களுடைய கதிர்களோட எண்ணிக்கை குறையாது. ஒவ்வொரு பயிருக்கும் இவ்வளவு விளைச்சல் இருக்குங்க. என்னுடைய இரண்டாவது செய்தி, இங்க வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த பயிர் வளர்த்தாலும் அந்த பயிருக்குன்னு ஒரு உற்பத்தி திறன் இருக்கு. இப்ப டிபிஎஸ் 3 அப்படிங்கிற ஒரு நெல் ரகத்தை இன்னைக்கு இந்த வருஷம் எல்லாரும் கையில் எடுத்திருக்கீங்க இந்த டெல்டால. அதை நான் 135 நாள் உள்ள பயிர், நான் அதை போடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பயங்கர டிமாண்டா இருக்கு. ஆனால் 42 மூட்டை விளைச்சல் கிடைச்சு ஆகணும். நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க? 21 22 மூட்டை, 2500 கிலோ கிடைக்கணுங்க. 1300 கிலோ 1400 கிலோ எடுத்து எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் திருப்பி சொல்றேன், நீங்க வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த பதிவை கேட்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், தயவு செய்து நீங்க நெல்லு போட்டாலும் எள்ளு போட்டாலும் உளுந்து போட்டாலும் கொய்யா செடி வச்சாலும் மாங்கன்று வச்சாலும் அதற்குன்னு ஒரு உற்பத்தி திறன் இருக்கு. இத்தனை கிலோ கொடுக்கணும் அப்படின்னா அத்தனை கிலோ கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு லாபம், அப்பதான் நீங்க விவசாயத்துல இருப்பீங்க, அப்பதான் விவசாயம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட்ச்மேனா போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. சின்ன பசங்களுக்கு விவசாயத்தின் மேல ஆர்வமே இல்லாம போயிடும். விளைநிலங்கள்லாம் தொழிற்சாலைகளா மாறிடும். அல்லது பெரிய தொழிலதிபர்கள் வந்து மொத்தமா இடத்த வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு இருக்க ஒரு முக்கியமான செயல்பாடு என்ன? பத்திரப்பதிவுத்துறையின் மூலமா நடக்கக்கூடிய விஷயங்களை மறைமுகமா பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, சின்ன விவசாயிகளோட நிலத்தை ஒவ்வொருத்தரும் காசு வச்சுட்டு இருக்காங்க, அப்படியே மொத்தமா வாங்குறாங்க. ஒருத்தர் பெயர்ல இருக்கக்கூடிய விளைநிலங்களோட அளவு 25 ஏக்கர்ல இருந்து கூடி 75, 100, 150 ஏக்கருங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இந்த சின்ன விவசாயிகளோட வாழ்வாதாரம் என்ன இருக்கு? ஒரு விவசாயம் அப்படிங்கிறது சிறு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அடிப்படையா வச்சது. தயவு செய்து தவறுகளை பண்ணக்கூடாது. விவசாயத்துல இந்த வருகிற சம்பா பட்டத்துல நம்ம ஒரு சில சின்ன காரியங்களை கண்டிப்பா செய்யணும், தப்புகள் பண்ணக்கூடாது. என்னென்ன காரியங்கள் பண்ணணும்? முதல்ல ஆத்து தண்ணியை பயன்படுத்தணும். கிணற்று நீரை போர் தண்ணியை பயன்படுத்துறத நிறுத்துங்க அல்லது குறைங்க. 2வது, செயற்கை விவசாயம் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன இறுக்கத்தோட இருக்காதீங்க. உங்களோட பதிவுகளோட சேர்ந்து இயற்கை விவசாயத்தையும் கலந்து செய்யுங்க. தரைவழி மட்டுமல்ல, தெளிப்பும்
சேர்த்து செய்யுங்க. மூணாவது, நாங்க இவ்வளவுதாங்க கொடுப்போம், இவ்வளவு கொடுத்து இவ்வளவு வருங்க, அவ்வளவுதாங்க வரும் என் நிலம் அப்படின்னு மனசுல திருப்தி அடையக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ரகத்துல எவ்வளவு விளைச்சல் வரணும் அந்த விளைச்சல் வரணும். உதாரணத்துக்கு உங்களுக்காக ஒரு சில விளைச்சல்களை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஐஆர் 20 அப்படிங்கிற ஒரு ரகங்க. ஐஆர் 20ல நீங்க எடுக்க வேண்டிய 62 கிலோ மூட்டைகளோட எண்ணிக்கை 40 மூட்டை எடுக்கணும். கோ 43 38 மூட்டை எடுத்து ஆகணும். திருச்சி 3 40ல இருந்து 42 மூட்டை எடுக்கணும். ஏஎஸ்டி 19 38 மூட்டை எடுக்கணும். பிபிடி 5204 இருக்கு இல்லைங்களா, 43 மூட்டை எடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு 62 கிலோ மூட்டை. ஆர்என்ஆர் 45 மூட்டை எடுக்கணும். ஏடிடி 46 39 மூட்டை எடுக்கணும். டிபிஎஸ் 5 40ல இருந்து 41 மூட்டை எடுக்கணும். கோ 55 இப்ப வந்திருக்கக்கூடிய ரகம் கோ 55 135 நாள் பயிருங்க. 40ல இருந்து 41 மூட்டை எடுக்கணும். அதே மாதிரிதான் கோ 56 தூயமல்லின்னு ஒரு ரகங்க, பாரம்பரிய ரகத்துல. எங்களுடைய குழு உறுப்பினர், நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும், இந்த குழுவோட உறுப்பினர் ஒருத்தர் 2019 போட்டப்ப ஒரு ஏக்கருக்கு அவரு 1100 கிலோ எடுத்தாரு. நான் என்ன மனசுல நினைச்சிருந்தேன்னா, இதுதான் உயர்ந்த விளைச்சல் போல இருக்கு 1100 அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் நினைச்சிட்டு இருக்கப்ப ஒருத்தர், ஒரு பெண்மணி, இங்கதான் பாபநாசம் பக்கத்துல அண்ணாப்பேட்டை இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க என்ன செஞ்சாங்க, தூயமல்லியில 1550 கிலோ எடுத்தாங்க. அதற்கப்புறம் 2023 இந்த கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு தம்பி சுப்பிரமணியன் 2003 கிலோ எடுத்தாரு. இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, தூயமல்லி 1100 கிலோ தான் தரும் அப்படின்னு நினைச்சேன். ஒருத்தர் 2003 எடுக்கிறாருங்க. அவரு மூட்டைகளை நிறுத்த அந்த பதிவும் அவருடைய பில்லும் நான் வச்சிருக்கேன். எதற்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம சரியான விவசாயம் பண்ணலாம்னா நம்ம இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இது போதும் நினைப்போம். உதாரணத்துக்கு சொல்றேங்க, கருப்பு கவனி 1500 கிலோ கிடைக்குது அப்படின்னா 10 ரூபாயால பெருக்குங்க. அதே உங்களுக்கு 2000 கிலோ கிடைக்குது, அதை 10 ரூபாயால பெருக்குங்க. இந்த இடைப்பட்ட 5000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, இந்த 5000 உங்களுக்கு லாபமா வந்திருக்க வேண்டிய ஒரு அளவு. இந்த அளவு உங்களுடைய விவசாயத்தில் இருக்கணுங்கிற ஆசையை ஆணித்தரமா பிடிக்க வேண்டிய அளவு. நீங்க எப்படி விட்டுட்டு போயிருவீங்க, எனக்கு இவ்வளவுதாங்க வரும், 1400 தாங்க வரும், 1200 தாங்க வந்துச்சு அப்படின்னு நீங்க உங்க மனசை தேட்டிக்கிறீங்க. அப்படி தேட்டக்கூடாது. தயவு செய்து இனிவரும் காலங்கள்ல ஒரு அறிவியல் பூர்வமான காரியத்தை நம்ம செயல்படுத்தணும். இதற்கு முதல் படி நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை என்ன, 5 போர் போடுறதுல நீங்க தான் பார்க்கணும். கடந்த மாதத்துல மட்டும் இந்த பகுதியில போர் போட்டவங்க ஒரு 5ல இருந்து 6 பேர் தொடர்பு பண்ணாங்க. சார் 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போர் போட்டேன், களிமண் இறங்கிருச்சு, களிமண் இறங்கினதுனால என் போர் மோட்டரையும் எடுக்க முடியல, போரும் உடஞ்சு இருந்துச்சு. போர் வண்டிக்காரங்களை கேட்டா அவங்களும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. தயவு செய்து சொல்றேங்க, இந்த பகுதியை பொறுத்தளவுல ஒரு மனநிலையை சொல்றேன், இந்த போர் வண்டிக்காரங்கிட்ட போய் ரொம்ப பேரம் பேசாதீங்க, சரிங்களா? அளவுக்கு மீறி பேரம் பேசாதீங்க. சொல்லுங்க, தரமா செய்ப்பான்னு சொல்லுங்க, கொஞ்சம் எனக்காக பார்த்து கம்மி பண்ணி ரேட்டு ஓட்டிட்டாப்பா அப்படின்னு சொல்லிருங்க. ஏன் சொல்றேன், போர் போடும்போது முதல் 100 அடிக்கு ஒரு பிட்டு ஓடும். 12 இன்ச்சு போர்ல 6 இன்ச்சு பைப் இறக்குவாங்க. 12 இன்ச்சு பிட்டு ஃபர்ஸ்ட் ஓடும் 100 அடிக்கு. 100 அடிக்கு கீழே ஓடக்கூடிய பைப்ல நீங்க பார்க்க மாட்டீங்க,
அங்க என்ன நடந்திருந்தா 11 இன்ச்சு அல்லது 10.5 இன்ச்சு விட்டு ஓடிட்டு இருக்கும். எது வரல ஓடும்? கடைசி வரல ஓடும். 12 இன்ச்சு பேர்ல 6 இன்ச்சு பைப் இறக்குறாங்க. இந்த பக்கம் 3 இன்ச்சு, இந்த பக்கம் 3 இன்ச்சு. அப்படி இருந்ததுன்னா 100 அடிக்கு 1 யூனிட் நம்மளோட ஜல்லிக்கல் பிடிக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தயவுசெய்து இந்த ஒரு பாயிண்ட மட்டும் தெரிஞ்சுக்கணும். போடணும்னாலோ அல்லது இந்த பயிர்களை யாரும் பேர் போட்டாலோ அவங்களுக்கு இந்த செய்தியை இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க சொன்னாங்க. 100 அடிக்கு பேக் பண்ணணும்னா 1 யூனிட் கல்லு வேணும். 1 யூனிட்டுக்கு பதிலாக 3/4 யூனிட் தான் பிடிக்கணும்னா அவங்க அந்த இடைவெளியை குறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த இடைவெளி குறைஞ்சா என்ன ஆகும்? உள்ள போகாது, நின்னுக்கும். பாதியில நின்னுச்சுன்னா, பாதியில ஜல்லிக்கல் நின்னுச்சுன்னா கீழே மண்ணும், அதுக்கு அடுத்து கேப்பு, அதுக்கப்புறம் பைப் இருக்கும். மண்ணு கரையும். இந்த மாதிரி மழை காலத்துல மண்ணு கரையும். கரைஞ்சு களிமண் பிளாஸ்டிக் பைப்போட ஒட்டும். பிளாஸ்டிக் பைப்போட ஸ்லாப் போட்டுப்பீங்க, ஓட்ட போட்டுப்பீங்க. அது வெளியே உள்ள போய் களிமண் கீழே அடைக்கும், மோட்டரை பிடிச்சிடும், போரு உடஞ்சு போயிடும். நிறைய இடத்துல கேசிங் பைப் திக்னஸ் அதிகம் பண்ணணும், அதே ஒட்டிக்கும், சப்பலிங்கு போயிடும். இதெல்லாம் ஏன் நடக்கும்? நீங்க கம்மி பண்ணுங்கன்னு கேட்டதுனால நடக்கும். அதுக்குன்னு கேட்காம இருக்கலாமா? கேளுங்க. பட் இப்படிதான் நீ பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க நல்லாண்டுருவாங்க. நெல் விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு நேரத்திலையும் நிலம் வெடிக்க கூடாதுங்க. நிலம் வெடிக்க கூடாது. நிலம் வெடிக்காத அளவுக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கணும். எந்த இடத்துல தப்பு நடக்கும்? எப்பவுமே சுண்டு ஒரு தண்ணீரை நிறுத்தி வைக்கிறது. சுண்டு ஒரு தண்ணீரை நிறுத்தி வச்சோம்னா வேற அழிஞ்சு போடுங்க. நம்ம களைகளை கட்டுப்படுத்தணும்னு தண்ணி நிறுத்தலாம். ஆனா இன்னும் சொல்ல போனா நெல் வயல்கள்ல பூத்து மணிகள் இருக்கக்கூடிய நேரத்துல தண்ணீரை ஓரம் நிறுத்திட்டு இருந்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி நாற்றங்காலே இன்னைக்கு வெடிக்க வைக்கிறோம். இன்னைக்கு காலையில கூட எங்க நீர் மேலாண்மை குழுல ஒருத்தர் படம் போட்டிருந்தாரு. நாற்றங்கால மண்ணு வெடிச்ச மாதிரி. அது ஒரு சின்ன குழந்தைகளை வளர்க்குற இடம்ங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாங்க. அவருக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கணும், ஒரு பொதுவான ஈரத்தை கொடுத்துக்கணும், கொடுக்க மண்ணை பொறுத்து தண்ணீரை பிரிச்சு கொடுக்கணும், வெப்பமா நிக்க வைக்க கூடாது, அளவான தண்ணீர் இருக்கணும். மடை மாற்றி தண்ணீர் போகக்கூடிய இடங்கள் எல்லாம். அடுத்து நாங்க பார்த்த இன்னொரு விஷயம், நவம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய விஷயம், மடை மாறி தண்ணீர் போறப்பெல்லாம் ஒரு வயல்ல இருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணீர் போறப்ப தண்ணீர் போகக்கூடிய ஆழம் அதிகமா இருக்கணும். அந்த வரப்பு தண்ணியை எடுத்து விடுறீங்க பாத்தீங்களா, அந்த தண்ணீரை எடுத்து விடுற ஆழம் அதிகமா இருக்கணும். 1.5 அடியில இருந்து 2 அடி ஆழம் விடணும். இது 2வது காரியம். 3வது காரியம், எப்பப்ப தண்ணீர் மறைந்தோ அப்ப தண்ணீர் கட்டணும். நீர் மறைய நீர் கட்டு, இதான் சொன்னாங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். அடுத்து இந்த சனப்பு தக்கை பூண்டு போட்டு ஓட்டுனாலோ அல்லது பசும்பால் உள்ள இலைகளை நம்ம போட்டு நடக்கினாலோ தயவு செய்து 15 இடைவெளிக்கு அப்புறம் தான் நீங்க தண்ணீர் பாய்ச்சணும். 15 நாட்களுக்கு முன்னாடி நீங்க விவசாயத்தை தொட்டோம்னா இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமா முதல் 10 நாள்லயே 5 இலை வந்த ஒரு நாற்று 2 பச்சையாக மிச்சம் 3 பழுப்பு நிறமாக மாறிடும். அப்ப திட்டமிடுதல் முக்கியங்க. 15 நாட்களுக்கு முன்னாடியே மடக்கி விழுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடவு செய்யணும். சரிங்களா? இது அடுத்த முக்கியமான காரியம். ரொம்ப முக்கியமானது நெல் வயல்களை பொறுத்தவரை ஒவ்வொரு 20 நாளைக்கு பயிரோட 135 நாள் ஆரம்பம், 20ஆம் நாள், 40, 60, 80 இந்த காலங்கள்ல கண்டிப்பா தண்ணி இருக்கிறத முடிவு பண்ணிடணும். மனிதன் கண்டிப்பா தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி இருக்கணும், ஆற்றோட தண்ணி இருக்கணும், போர் தண்ணி இருக்கக்கூடாது.
களை கட்டுப்பாடு எப்படி பண்ணணும், தண்ணீரை வச்சு களை கட்டுப்பாடு எப்படி பண்ணணும். நம்மளோட வயலை பொறுத்தவரையில ஒரு போன வருடத்துல எனக்கு அதிக களை முளைச்சிருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுனா ரொம்ப சீக்கிரமே நடவுகளை ரெடி பண்ற ஒரு வேலையை பார்க்கணும். முக்கியமா தண்ணீரை நிறுத்தி வைக்கிறோம், நிறுத்தி வச்சுட்டு தண்ணீரை வடிச்சிடும். வடிச்ச என்ன ஆகும், அந்த ஈரத்தை வச்சுக்கிட்டு அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே முளைக்கும். இன்னைக்கு நடவு பண்றீங்களோ அதான் நடவு பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், தண்ணீரை நிறுத்துறோம், முளைக்க விடுறோம். ஒரு மாதத்துக்கு முன்பு நிலத்துல தண்ணி நிறுத்துறோம், அதுக்கப்புறம் தண்ணீரை வடிச்சு விட்டாங்கன்னா முளைக்கும். முளைச்சதுக்கு அப்புறம் ஒரு ரோட்டோவேட்டர் போடணும். ஒரே ஒரு இடம் ரோட்டோவேட்டர் போடுங்க, போட்டுட்டு விட்டுருங்க திருப்பி. அப்ப தண்ணி இல்லாம ஈரமா இருக்கும், அப்படியே விட்டுருங்க. அப்ப என்ன நடக்கும், ஏற்கனவே முளைச்சது நம்ம ரோட்டோவேட்டர் போட்டுட்டோம், திருப்பியும் முளைக்கும். திருப்பி முளைக்கிறப்ப எப்ப நம்ம தண்ணீர் பாய்ச்சணுமோ அந்த அதாவது நடவுகளுக்கு தண்ணீர் ரெடி பண்றோமோ அப்படி ரெடி பண்ணீங்கன்னா இரண்டாவது தடவை முளைக்கக்கூடிய களைகளும் அந்த டைம்ல நீங்க வண்டி ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அந்த டைம்ல நீங்க ஓட்டாம தண்ணீரை மட்டும் நிறுத்தினீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பரம்படிச்சிடலாம், வயலை சமப்படுத்திடலாம். சமப்படுத்தினாலே இந்த காரியத்தை செய்யணும். 2 தடவை இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா களைகள் இருக்காது. செஞ்சு பாருங்க, களைகள் கண்டிப்பா இருக்காது. இது ஒரு முக்கியமான செயல்பாடு. அடுத்து எனக்கு இன்னும் குறைந்த நேரம் தான் இருக்குங்கிறனால நான் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் வேகமா சொல்றேங்க, சரிங்களா? இயற்கை விவசாயத்துல நம்ம கண்டிப்பா நிறைய பொருட்கள் கொடுக்க கொடுக்க அளவுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். இந்த குழுல ஒவ்வொரு வாழ்நாள் உள்ள பயிருக்கும் 90 நாள், 100 நாள், 120 நாள், 135, 155 ஒவ்வொரு பயிருக்கும் அட்டவணை மாதிரி கொடுக்குறோம். இதுல இந்த நேரத்துல இதை செய்யுங்க. ஒருவேளை அது அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குறைந்தபட்சம் 5 தடவை ஒரு நெல் பயிருக்கு சத்துக்கள் கொடுக்க பாருங்க. அந்த 5 தடவை இது அடிமுதம் 20வது நாள், 40வது நாள், 60வது நாள், 80வது நாள், இந்த 5 முறையும் கண்டிப்பா கொடுக்க பாருங்க. என்ன கொடுக்கணும், ஜீவாமிர்தம் 200 லிட்டர், அது கூட 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா, அது கூட 1 கிலோ அதாவது 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி. 3 பொருள் சொல்லிட்டேன்னா ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் மாத்தி என்ன செய்யணும், வான் 2 லிட்டர், பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர், இதை மட்டும் கலந்துக்கலாமா? இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், மொத்தமே 5 பொருள் சொல்லியிருக்கேன். ஜீவாமிர்தம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, வான் 2 லிட்டர், விரிடி இது சொல்லியிருக்கேன். இந்த விரிடிங்கிறது மாதம் ஒரு முறை உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கொடுத்துடணும். ஒன்னு விரிடி அதாவது சூடோமோனாஸ் அதாவது பேசிலஸ் சப்ஸ்டிலஸ், எது உங்களுக்கு பக்கத்துல குறைந்த விலையில கிடைக்குது பாருங்க, அதை கொடுங்க. கண்டிப்பா இது தரைவழியில கொடுத்தாகணும். இதுல எதுக்கு கொடுக்கணும், ஜீவாமிர்தம் பயிருக்கு வேணுங்கிற தழைச்சத்து கொடுக்கறது மட்டும் இல்லாம மணிகள் தெளிவா வரணும். ஒரு மணிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அரிசி முழுசா நிறைஞ்சு வரணுங்கிறதுக்கு வேண்டிய காப்பர் சத்து அதுல இருக்கு, காப்பர் சத்து அதுல இருக்கு. அதனால அதை கொடுங்க ஜீவாமிர்தத்தை. நாம் ஏன் கொடுக்கணும், நம்ம நெல்மணிகளுக்கு தேவைப்படக்கூடிய இரும்பு சத்து, துத்தநாக சத்து, கந்தக சத்து, கால்சியம் சத்து. கால்சியம் என்ன, சாயாம இருக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா நெல்லு, அதுதான் சாயாத சத்தை கொடுக்கிறது. அப்ப அதை கொடுக்கறதுக்கு அது வேணும். இது அடுத்த செயல்பாடு. பாஸ்போ பாக்டீரியா எது கொடுக்கணும், உங்களுக்கு தெரியும் நெல்லுங்கிறது 3 அடி நீள வேர் உள்ள ஒரு பயிர். எந்த வகை நிலத்திலையும் 3 அடி நீளமுள்ள வேர் வளரணும். வளர்ந்தாதான் அதிகமான வேர் தூண் வரும். வேர் தூண் வந்தாதான் அதிகமான கிளைப்பு வரும். அதுக்கு பாஸ்போ பாக்டீரியா வேணும். பொட்டாஷ் பாக்டீரியா எதுக்கு வேணும்,
பளபளன்னு என் பயிர் இருக்கணும், தாள்கள் பளபளன்னு இருக்கணும், காஞ்சி இருந்தா பூச்சி வந்து ஒட்டும், அது இல்லாம இருக்கணும்னா இதை கொடுத்துடணும். நான் சொன்ன இந்த காரியம் செய்யலாமா? இதோடு கூட இன்னும் ஒரு காரியம் என்ன செய்யலாம் தெளிப்பு முறையில. இந்த நேரம் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வேப்பம் கொட்டைகள் கிடைக்குதுங்க. அந்த வேப்பம் கொட்டையை ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ வாங்கி கையில வைங்க. அந்த வேப்பம் கொட்டையை 100 லிட்டர் தண்ணியில குறைந்தபட்சம் 3 கிலோ, அதிகபட்சம் 7 கிலோ, கொஞ்சமா தானே எனக்கு கிடைக்குதுன்னா 3 கிலோ பயன்படுத்துங்க. போதுமான அளவு கிடைக்குன்னா 7 கிலோ பயன்படுத்துங்க. இடிச்சு உள்ள போடுங்க 100 லிட்டருக்கு. அது கூட 300 கிராம் பூண்டு கரைச்சு உடைச்சு போடுங்க. ஒரு நாள் வைங்க, அதை தெளிங்க. எப்ப தெளிக்கணும்? நடவு பண்ண 10வது நாள் தெளிக்கணும். நீங்க நடவு பண்ண 10வது நாள்ல பாத்தீங்கன்னா பயிர் சுருங்கி நீளமா இருக்கும். இலை சுருட்டு புழு வந்து இப்படி கசங்கி நிற்கும். அந்த நேரத்துல கொடுக்கணும். அடுத்து வளர்ச்சி நிலையில பல்வேறு வளர்ச்சி நிலைகள்ல பல்வேறு வகையான புழுக்கள் பூச்சிகள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குங்க. நீங்க செயற்கை விவசாயம் பண்ணாலும் சரி, இயற்கை விவசாயம் பண்ணாலும் கண்டிப்பா வேப்பங்கொட்டையை பயன்படுத்துங்க. இப்ப கிடைக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல ரோட்ல போட்டு விற்கிறாங்க, மணப்பாறையில விற்கிறாங்க. வாங்கி கையில வைங்க. தரமான விதைகள் அங்க இருக்கு, வாங்கி கையில வைங்க. விவசாயத்துல நீங்க இன்னொரு தடவை உரக்கடையில போய் வாங்குற அந்த 4000 ரூபாய் பில்லு மிச்சமாகும். கொஞ்சம் தயவுசெய்து பாத்துக்கங்க, சரிங்களா? அடுத்த முக்கியமான செய்தி, இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில மாற்று பயிர்களை செய்யுங்க. தொடர்ந்து நெல் மட்டுமே போட்டுட்டு இருக்காதீங்க, விளைச்சல் கிடைக்காது. தயவு செய்து உளுந்து போடுங்க. உளுந்து வந்து ரொம்ப நல்ல பயிர். வளர்ப்பு முறையோட நீங்க செஞ்சீங்கன்னா, தப்பு செய்யாம செஞ்சீங்கன்னா, எந்த தப்பு பண்ணுவீங்க? அந்த பயிர் இளமையா சாப்பிடுற மாதிரி இருக்கக்கூடிய 15வது நாள்ல இருந்து 22வது நாளுக்குள்ள பூச்சி கடிக்கும். அது தெரிஞ்சுக்கங்க. பூச்சி கடிக்கும். வைரஸ் நோய் வராது, பூச்சி கடிக்கும். பூச்சியால வைரஸ் நோய் வரும். 15ல இருந்து 22வது நாள்ல ஏதாவது ஒண்ணு தெளிச்சுக்கங்க. தேனோர் கரைசல் செய்யுங்க. அதை 28வது நாள்ல இருந்து தெளிங்க. அடிவுரம் கொடுக்கலனாலும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய எங்களது விவசாயி ஒரு செடியில 44 காய்கள் உள்ள தெளிப்பு முறையிலே 44 காய்களை உளுந்துல கொண்டு வந்தாரு. 380 கிலோ. வம்பன் 11, வம்பன் 8ல 350 கிலோ எடுத்தாங்க. மாற்று பயிர் செய்யுங்க. மண்ணு நல்லா இருக்கும். மண் வளம் ரொம்ப முக்கியம். பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்துல இப்ப வந்து பசும்பால் உர விதைகள் கொடுக்குறாங்க. தயவுசெய்து வாங்கி பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்துறது ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். அது வந்து விளையாட்டு கிடையாதுங்க. அது ஒரு விவசாயம், அதுவும் ஒரு விவசாயம், சரிங்களா? எதுவும் கொடுக்காம அது வளராது. 7 நாளைக்கு ஒரு முறை தண்ணி தரணும். 7 நாளைக்கு ஒரு முறை தரைவழி மீன் அமிலம் தரணும். 7 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கணும். அப்பதான் நம்ம அவசரத்துக்கு பயிர் வரும். குறைந்தபட்சம் 100 கிலோ அளவுள்ள நைட்ரஜன் கிடைக்கும். அந்த பயிரோட முக்கியத்துவம் என்ன? பசும்பால் உரத்தோட முக்கியத்துவம் என்ன? பசும்பால் உரங்கள்ல அந்த பயிரை மடக்கி உழுவதுக்கு அப்புறம் மண்ணுல தலைச்சத்து, மணிச்சத்து, முக்கியமா சாம்பல் சத்து கிடைக்கும். சாம்பல் சத்துக்கு தான் நீங்க பொட்டாஷ் போடுறீங்க. இந்த பயிர்லயே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான பயிர் அது. அதை அலட்சியமா நினைக்காதீங்க. பசும்பால் உரங்களை நீங்க அந்த கவனம் வச்சுக்கோங்க. பசும்பால் உரங்களை தயவு செய்து எல்லா நிலத்திலையும் பயன்படுத்துங்க, எல்லா காலத்திலையும் பயன்படுத்துங்க. மீதம் உள்ள நாட்கள்ல இப்ப உங்கள்கிட்ட போர்ல தண்ணி இருக்குல்ல, அதுல மெக்னீசியம் குளோரைடோட இருக்கு, மெக்னீசியம் பைகார்பனேட்டோட இருக்குது. தண்ணீரையும் மண்ணையும் ஆய்வு செய்யுங்க. அந்த ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு என்ன பயிர் பண்ணணும்னு, மாற்று பயிர் பண்ணணும்னு நான் சொல்றேன். இது எப்ப பண்ணணும்? ஜனவரியில தை மாசம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் உளுந்து போடுவீங்க. உளுந்துக்கு அப்புறம் சும்மா கிடக்கும்ல, அந்த நேரத்திலையும் ஒருவேளை நீங்க இது பண்ணலன்னா, அது பேர் என்ன, குருவை போடலன்னா, அந்த நேரத்துல மாற்று பயிர் என்ன பண்ணலாம்? அதே நேரத்துல இந்த டெல்டாவோட மேட்டு பகுதி, டெல்டாங்கிறது இப்படி கை உள்ள இப்படி இருக்கக்கூடிய பகுதிங்க. இந்த பள்ளத்துல இருக்கிறவங்களுக்கு தான் மழை பெய்ஞ்சா தண்ணி நிற்கும். இதோட மேடு இருக்கு இல்லைங்களா, இந்த மேடா இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்க மாற்று பயிர் அம்சமான அதிக லாபம் கொடுக்கக்கூடிய பயிர்கள் நிறைய இருக்குங்க. அந்த பயிர்களை மண் வளம் சார்ந்து நீங்க பயன்படுத்தலாம். நான் நின்றுதான் போடுவேன்னு ஒத்த காலில் நிக்காதீங்க. அதை தவிர 1000 பயிர்கள் இருக்கு. ஒரு தடவை 45 நாள் நம்ம ஒரு விவசாயம் பண்ணா 15,000 ரூபாய் லாபம் நீங்க கிடைக்கிறதோட 90 நாள் நான் பண்ணா
22,000 ரூபாய் எனக்கு லாபம் தரக்கூடிய, நிச்சய லாபம் தரக்கூடிய பயிர்கள் இருக்குங்க. அதெல்லாம் பண்ணலாம். அதற்கான வழிமுறைகள் சொல்றேன். அதே மாதிரி இந்த பகுதியில அதிகமா எனக்கு பெரியவங்க தான் நாங்க இருக்கோம், சின்ன பயிர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, என் நிலத்துல மரப்பயிர் போடணும்னு நினைக்கிறீங்களா? 3 பயிர் மட்டும் எடுத்துக்கங்க. ஒண்ணு தேக்குங்க, இன்னொன்னு நெய்லை, இன்னொன்னு கருங்காலி. ஒரு நிலம் என்ன வகை நிலமா இருந்தாலும் இந்த 3 பயிர் போடுங்க. உப்பு நிலமா இருந்தாலும் ஒரு 3 வேணும். வளர்க்கிற முறையோட வளர்த்தா வித்தரலாங்க. இன்னும் இதோட சேர்த்து செய்யலாம் அப்படின்னா மார்க்கெட்ல கேட்கிற மாதிரியான சவுக்கு செய்யலாம், மலைவெங்கு செய்யலாம். பாத்துக்கங்க. இதுதான் இந்த மரப்பயிர்களோட ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த இடத்துல மாற்று பயிரா மிளகாய் மற்றும் முருங்கையை தேர்ந்தெடுங்க. அது எப்படி வளர்க்கணுங்கிறத நம்ம சொல்லி தரோம். மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது இந்த பகுதிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு அமைப்பா இருக்குங்க வரக்கூடிய காலத்துல. ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம குழுல 2 பேர் கேட்டிருக்கீங்க, திருவாரூர் பகுதியில போர்ல தண்ணீரோட அளவு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, மன்னார்குடியில தண்ணீர் இல்லாம போச்சு, பட்டுக்கோட்டை பகுதியில 15 நிமிடம் தான் தண்ணி வருது, 320 அடி போர்ல. மழைநீர் சேகரிப்பு முக்கியம். எந்த நிலத்துக்கு எந்த வகை மண்ணுக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குங்க. அது மாதிரி செய்யணும். சரிங்களா? 2 செய்தி சொல்லி நான் உங்களுடைய உரையை முடிக்கிறேங்க. ஒண்ணு, உங்களுக்கு இயற்கை விவசாயம் குறித்தோ அல்லது விவசாய முறைகள் குறித்தோ எனக்கு கெமிக்கல் தெரியாது, இயற்கை விவசாயம் அல்லது மாற்று விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதற்கு நீங்க எங்களோட குழுல இணையலாம். நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும், இதுதான் அந்த குழுவோட பேரு. பிளே ஸ்டோர் போங்க, டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டெலிகிராம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல மேல நீர் மேலாண்மை டைப் பண்ணுங்க, கீழே இணைக்கவும் போடுங்க, நான் இணைச்சுக்கிறேன். அல்லது மேல நீர் மேலாண்மைன்னு தமிழ்ல டைப் பண்ணுங்க, குழு வரும், ஜாயின் கேட்கும், தட்டுங்க, ஜாயின் பண்ணலாம். இது உள்ள வாங்க, உள்ள அமைதியா இருக்காதீங்க. புதுசா நிலம் வாங்கி விவசாயத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. என்ன செய்யணும்னு கேளுங்க. வேலையால் வரல அப்படின்னாலும் என்ன செய்யணும்னு கேளுங்க, அதற்கான வழிகள் சொல்றோம். இயந்திர பயன்பாடு எப்படி லாபகரமா செய்யணும் கேளுங்க, நாங்க சொல்றோம். அங்க வாங்க. 2வது செயல்பாடு, தயவு செய்து இயற்கை விவசாயத்தை நம்புங்க. மனத்தோட இறுக்கத்தை விடுங்க. நான் கெமிக்கல் தான் பண்ணுவேன், எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு, எங்க பகுதியில் அதான் கிடைக்குது, எனக்கு அதுதான் தெரியும் அப்படிங்கிற அந்த மன இறுக்கத்தை விடுங்க. நான் திருப்பி சொல்றேங்க, உங்களால நான் சொன்ன அளவு மூட்டைகளை எடுக்க முடியுமா நீங்க கெமிக்கல்ல பண்ணிக்கணும். நாங்க செய்யற இயற்கை விவசாயத்துல எவ்வளவு செலவு பண்றோமோ அதே செலவு பண்ணி கெமிக்கல்ல நீங்க செலவு பண்ணி அதே அளவு உற்பத்தியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க கெமிக்கல்ல பண்ணிக்கணும். நான் உள்ள வரல. அப்படி இல்லைன்னா தயவுசெய்து மண்ணை கெடுக்காதுங்க. மண் வளர்ந்துருது, நான் எனக்கானது இல்லைங்க, என் பிள்ளைக்கானது. நம்ம செத்து போயிடுவோம், பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு ஒரு நல்ல மண்ணை விட்டுட்டு போகணும். இயற்கை விவசாயத்தை நம்புங்க, நம்ம கைவிடாது. இந்த பேச்சைகளுக்கு பெருமை அனைவருக்கும் திரு பிரிட்டோராஜ், வேளாண் பொறியாளர், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை பொன்னாடை போர்த்தி